தமிழகத்தின் அடுத்த தலைமை செயலாளர் யார்? தற்போது நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாமல் தாவேகா அதிரடியாக தன்னுடைய முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை பிடித்து மக்களின் நம்பிக்கையை பெற்று திமுக மற்றும் அதிமுக என 2 திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி விரைவில் தமிழக முதல்வராக பதவியேற்கிறார் ஜோசப் விஜய் அவர்கள். அவர் தமிழகத்தில் நல்லாட்சி கொடுப்பதற்கு தமிழ் நியூஸ் நவ் ஊடகம் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் ஆளுநரை சந்தித்து மெஜாரிட்டியை நிரூபித்து புதிய ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியுள்ளார். எந்நேரமும் ஆளுநர் விஜய்க்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கலாம். அவ்வாறு விஜய் தமிழகத்தில் முதலமைச்சராக பதவியேற்றதும் தமிழ்நாட்டின் தலைமை செயலாளரை மாற்றி புதிய தலைமை செயலாளரை நியமித்துவிட்டு அடுத்ததாக துறை வாரியாக அரசு செயலாளர்களை நியமிப்பது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது தலைமை செயலாளராக இருந்த முருகானந்தத்தை மாற்றிவிட்டு 1990ஆம் ஆண்டு IAS அதிகாரியான சாய்குமார் என்பவரை தலைமை செயலாளராக தேர்தல் ஆணையம் நியமித்தது. வரும் ஆகஸ்ட் மாதத்துடன் இவர் ஓய்வு பெற இருப்பதால் அவரையே தலைமை செயலாளராக நீட்டிக்கலாமா அல்லது புதிய தலைமை செயலாளரை நியமிக்கலாமா என்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு நெருக்கமான வட்டாரத்தில் புதிய தலைமை செயலாளர் யார் யாரெல்லாம் ரேஸில் இருக்கிறார்கள் என்று விசாரித்தோம். அதன்படி அவர்கள் தரப்பில் கூறியதாவது: முதலாவதாக தற்போது டெல்லியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் செயலாளராக இருக்கும் 1989ஆம் ஆண்டு பேட்ச் IAS அதிகாரியான கிருஷ்ணனை தலைமை செயலாளராக நியமிக்க நடிகை த்ரிஷா தரப்பில் இருந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாம். இதில் கிருஷ்ணனும் த்ரிஷாவும் பிராமின் என்பதாலும் இருவரும் தூரத்து உறவினர்கள் என்பதாலும் அவரை தலைமை செயலாளராக நியமிக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறதாம். ஆனால் தாவேகா தரப்பில் ஏற்கனவே விஜயை பாஜகவின் B டீம் என்று பலரும் விமர்சனம் செய்து வரும் நிலையில் டெல்லியில் பிரதமரின் முக்கிய செயலாளராக இருக்கும் TV சோமநாதன் IAS என்பவரின் வலதுகரமாக இருந்து வரும் கிருஷ்ணன் IASஐ நியமனம் செய்தால் நேரடியாக தமிழகத்தில் பாஜகவை ஆட்சி செய்வது போல் அமைந்துவிடும். இதை எதிர்க்கட்சிகள் எளிதில் குற்றம் சாட்டுவார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. மேலும் தீவிர பாஜக ஆதரவாளரும் பிராமணருமான கிருஷ்ணனை தலைமை செயலாளராக நியமித்தால் RSS அஜெண்டாக்களை தமிழ்நாட்டில் மிக எளிதில் கொண்டு வந்து விடுவார்கள். ஆகையால் கிருஷ்ணன் வெயிட்டிங் லிஸ்டில் உள்ளார். அடுத்தபடியாக 1992 பேட்சை சேர்ந்த ராஜேஷ் லக்கானி IAS பெயரும் அடிபட்டுள்ளது. அவர் மீது டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் விவகாரத்தில் ஊழல் நடந்ததாக CBI விசாரித்து வருவதால் அவருக்கு நோ சொல்லப்பட்டது. அடுத்து சென்னையை சேர்ந்த விஜயகுமார் IAS என்பவர் நேர்மையான அதிகாரி. இவர் கடந்த 5 ஆண்டுகளாக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரனால் ஓரங்கட்டப்பட்டு தலைமை செயலகத்திற்குள் காலடி எடுத்து வைக்க முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டவர். எந்த வேலையையும் விரைந்து முடிப்பவர் என்ற திறமை உள்ளதால் இவருடைய பெயரும் தலைமை செயலாளர் ரேஸில் உள்ளது. அடுத்தபடியாக தற்போது உள்துறை செயலாளராக இருக்கும் மணிவாசன் IAS நேர்மையான அதிகாரி என்ற பெயர் பெற்றவர். இவர் கண்டிப்பான அதிகாரியாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்தது கிடையாது. மிகவும் பண்பானவர். அரசின் அன்றாட நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிப்பது, அரசியல் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து பேசுவதோடு நுணுக்கமான அறிவுத்திறன் கொண்டவர் என்பதோடு கைராசியான நபர் என்கிற பெயரை எடுத்தவர் இவரும் ரேஸில் உள்ளார். அடுத்ததாக சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுப்ரியா சாகு, ராதாகிருஷ்ணன், மங்கத்ராம் சர்மா, ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார் உள்ளிட்ட முக்கிய IAS அதிகாரிகளின் பெயரும் புதிய தலைமை செயலாளர் ரேஸில் உள்ளது. ஆனால் இப்போதைக்கு புதிய தலைமை செயலாளரை நியமனம் செய்தால் நிர்வாக சிக்கல்கள் ஏற்படும். ஆகவே இப்போதைக்கு தலைமை செயலாளரை மாற்ற வேண்டாம். எனவே முதல்வரின் தனி செயலாளராக 1995ஆம் ஆண்டு பேட்ச் IAS அதிகாரியான சித்திக் அவர்களை விஜயின் தனி செயலாளராக நியமனம் செய்ய தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மற்ற அனைத்து துறைகளையும் கவனிப்பதற்கு முதல்வரின் தனி செயலாளர் 1, 2, 3, 4 என்று தேர்வு செய்துள்ளனர். முதலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார் விஜய். அதன்படி தற்போது தலைமை செயலாளராக இருக்கும் சாய்குமாரை நீடிக்கலாம் என்றனர் விஜய்க்கு நெருக்கமான விசுவாசிகள். எது எப்படியோ விஜய் எடுத்து வைக்கும் முதல் அடி நல்லபடியாக அமைந்தால் நாட்டுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது.